அனைத்து அடியார்களுக்கும் சிறந்தார்ந்த வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ கற்பக விநாயகனின் திருவடிகளை போற்றி, தில்லை அம்பலத்தானின் திருவடிகளை போற்றி, செந்தில் வேலவனின் திருவடிகளையும் போற்றி. ஒரு சிறிய ஒரு பாடலையா. ஐந்து கரத்துணை கருணை பொங்கிட, ஐம்பெரும் முகமலர் அருட்பெரும் செழுமையும் அருமுகத்திகள் அருட்கதிர் அம்பரமே, அடியேன் சிரமே தாங்கும் திருவடியே, ஞானவேலின் தீபத் திருவொளி பரவலுமே, மயில்மேல் மேவும் மெய்ப்பெரும் மேன்மை தெய்வமே, என்னை விட்டு நொடியும் நீங்காதருள்வாய் அருட்பெரும் சுடரே. வெற்றிவேல் முருகனுக்கு அரவரோகராக. ஸோ எனக்கு திருவாசகத்தில் ஒரு வரி சொல்லுவார் மாணிக்க வாசகர். அதில் என்ன சொல்வார்னா, அம்பாளுடன் நீ இருப்பதானால், அம்பாளில் நீ இருப்பதானால், உன்னுடன் அம்பாள் இருப்பதானாலும், அம்பாளுடன் நீ இருப்பதானாலும், நீங்கள் இருவரும் என்னுள் இருப்பதானால் என்னை உன் அடியார்கள் நடுவில் நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருப்பார் மனமுருகி. அப்படிப்பட்ட பெருமை பொருந்திய அடியார்கள், அப்படிப்பட்ட பெருமையும் சிறப்பும் மிகுந்த அடியார்களின் பொற்பாதங்களை சிரத்தில் வைத்து ஒரு சின்ன ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ அறுபடை வீடு, ஆறுமுகம் இதெல்லாம் தெரியும். ஆனால் நம்ம அழகனுக்கு 6 திருவிழாக்கள் இருக்கு. நம்ம 6 மாதம் நம்ம பண்ணுவோம். அது என்னென்ன மாதம்? வைகாசியில் பண்ணுவோம், விசாகம், அது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து சஷ்டி, அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், அதுவும் பண்ணுவோம். பெரிய கார்த்திகை, அதுவும் பண்ணுவோம். அப்புறம் மாசி மகம், தைப்பூசம். இந்த 6 திருவிழாக்கள் 6 மாதங்கள் அழகனுக்கு மட்டுமே 6 மாதங்கள் திருவிழாக்கள் இருக்கும். அப்புறம் இந்த அறுபடை வீட்டில் ஒரு சின்ன சிறப்பு இருக்குது. இந்த அறுபடை வீட்டில் 3 படை வீடுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. அது என்னென்னா, குன்றம், செந்தூர், சோலைமலை, இந்த 3க்கு மட்டும் ஒரு சிறப்பு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3லையும் அவர் மாமனாரோடு இருப்பார். அதில் சோலைமலையில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா, மேலே குறிஞ்சி நில காவலன், கீழே முல்லை நில காவலன். ஸோ இது சோலைமலைக்கே உரித்தான ஒரு சிறப்பு. அதுவும் நம்ம மதுரையில் அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அது வேறு எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி அமையல. ஸோ இதோட நான் பேச்சை முடிச்சுக்கோங்க. ஸோ வந்த அடியார்கள் அனைவருக்கும் சிறந்தார்ந்த வணக்கங்கள். சிறப்பாக சொன்னாங்க. இப்போ அழகனை பற்றி அறிந்தது மறையாததில்ல. நம்ம இது 4வது வருடம் நம்ம திருப்புகழ் நிகழ்வு ஐயா போட்டிருக்காரு. 70வது எங்க போனார் அவர்? எங்க ஆளை காணுமே. இல்லை, அவர் இல்லை, நம்ம ஸ்ரீகுமார் ஐயா எங்கே போனார்? ஓ சரி 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 சரி. இப்போ நம்ம 4வது வருடத்தில் இருக்கோம். இந்த 4வது வருடத்தில் ரொம்ப புதுசாக நிறைய ஃபேமிலிஸ் சேர்ந்துருக்கோம். நம்மளாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். அற்புதமாக எம்பெருமான் முருகப்பெருமான் நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்துருக்காரு. இந்த ஒரு அரிய வாய்ப்பை வருடத்துக்கு நம்ம 12 முறை அடியார்களுக்கு இதை வாய்ப்பு நம்ம கொடுத்து அடுத்தடுத்து அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை எம்பெருமானார் உருவாக்கியிருக்காரு. அந்த முறையில் நம்ம கவிதா சரவணன் வந்திருக்காங்க. அடுத்த முறை ஏப்ரல் 18ஆம் தேதி, வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி அவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சார்பாக அவங்க அழகனை பற்றி அறிந்தது மரியாதைன்னு சொல்லி அவங்க அடுத்த திருப்புகளுக்கு இல்லை 70 தானே? 70 போட்டிருந்தீங்க இல்லையா? I just want to make sure. முருகனுக்கு ஹரோகரா. அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு தமிழ்நாடை பற்றி பார்த்துட்டோம். நம்ம இப்போ கேரளாவுக்கு போக போகிறோம். திருவாண்டரத்தில் இருக்கிற உள்ளூர் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி பற்றி பார்க்க போகிறோம். அது திருவாங்கூர் சமஸ்தானத்தோடைய கோவில். முன்னாடி வெறும் சாஸ்தா மட்டும் தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த சமஸ்தானத்துல திருமாங்காடு சமஸ்தானம் ஒன்று இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு இது கனவுல என்னை பாலசுப்ரமணியா அந்த சாஸ்தா டெம்பிள என்னைய பிரதிஷ்டை பண்ணா அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பாலசுப்ரமணிய சுவாமியா அங்க இருக்காங்க. வேல் இருக்காது அங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோவில். நாங்க திருவாண்டரத்துல இருக்கும்போது அங்க செவ்வாய் நாங்க போவோம்.
ரொம்ப ஃபுல்லா வந்து பீகாக் இருக்கும், மயில் இருக்கும். அங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாஸ்தா தான் வந்து மூலவரா இருந்தாங்க. அப்புறம் வந்து பாலசுப்ரமணியம் வந்து மூலவர் ஆயிட்டாங்க. அங்க ஒரு சின்ன கதை இருக்கு. என்னன்னா, தாரகாசுரர் வதம் பண்ணும்போது தாரகாசுரர் வந்து அவர் கண்ணுக்கு தெரியலையாம் முருகருக்கு. அப்ப வந்து சாஸ்தாவே வந்து அவர் தம்பிக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஸோ அங்க வரும்போது அவருடைய நாய் அவர் வந்து கூட்டு வரும்போது நாய் கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் வந்து தாரகாசுரர் இருந்த மாதிரி அது ஒரு இது வரலாறு அங்க இருக்கு. ஸோ அதனால வந்து தைப்பூசத்துக்கு அப்போ தைப்பூசம் பூஜை பண்ணும்போது நாய் காப்பு கூட சாமியோட வலம் வருவாங்க. சாஸ்தா அந்த நாய் வருவாங்க. அங்க வந்து வேல் காவடி இருப்பாங்க, பால் காவடி இருப்பாங்க, அக்னி காவடி இருப்பாங்க. தைப்பூசத்து அன்னைக்கு வேல் காவடி மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பாலசுப்ரமணிய சுவாமி டெம்பிள்னால. திருவாண்டம் போனீங்கன்னா கட்டாயமா போங்க. அங்க வந்து உள்ளூர்ன்ற கோயில் பேர் வந்து உள்ளூர். அப்புறம் நெக்ஸ்ட் எல்லாரும் வாங்க. அடுத்த திருப்புகள் வந்து எங்க வீட்டுல வச்சிருக்கோம். இன்னும் நிறைய அறிந்து மறியாமலும் நிறைய சொல்லலாம், கேட்கலாம். அனைவரும் வருக. நன்றி, வணக்கம்.